தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு கதையுமே ஒரு உண்மை சம்பவத்துல வந்த ஸ்டோரி. அத எனக்கு அது ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸு பிளஸ் ஒரு ஓ! இது ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கே! அப்படின்னு நெனைக்கிற ஸ்டோரிய தான் நான் ஒரு சம்பவத்த தான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வாக்குல உங்களுக்கு கிட்ட ஒரு கதையா சொல்லுவேன். அதுபோல இன்னைக்கு உள்ள ஸ்டோரி கூட அப்படிதான். இது என்னன்னா, இது ஒரு 3 இயர்ஸ்க்கு 2021ல நடந்துச்சு. அ நான் நான் என்னோட ஒர்க்ல இருக்கும்போது, ஒர்க் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏதாவது எனக்கு ஒரு டிஃபரண்ட் சு ஒரு என்வைரன்மென்ட்ட குடுத்து, அத நெறைய நேரம் அதையே நெனச்சுட்டு இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, அத எண்ட் ஆஃப் த ஷிஃப்ட் நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு வரும்போது, அத என் நோட்ல எழுதி வச்சுட்டுருப்பேன். அதுபோல தான் இப்ப இப்ப ரீசென்ட்டா இந்த ஸ்டோரி எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? அப்ப அந்த புக்க எடுத்து பார்க்கும்போது, இது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்த குடுத்துச்சு. அப்ப குடுத்துச்சு அதே அனுபவம், அதோட இப்ப கொஞ்சம் அதிகமாவே எனக்கு அத படிக்கும்போது ஒரு அனுபவம் இருந்துச்சு. அத நான் நெனச்சேன், இத எனக்கே ஒரு டிஃபரண்ட் அனுபவமா இருக்குதே! இத நம்ப கொஞ்சம் நமக்கு இத சொல்லும்போது ஒரு ஸ்டோரி வாக்குல கொண்டு போனா, இது பலருக்கு பலவிதமான அனுபவத்த கொடுக்குமே! அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் இப்ப நான் இந்த ஸ்டோரிய நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா, அந்த ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி, நான் ஒ அ உங்ககிட்ட கேட்கிறேன். நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க குழந்தைங்க பெரியவங்களாகி கொஞ்சம் காலேஜ் முடிச்சுட்டு, அடுத்தது அவங்களுக்கு வேலைக்கு போயி, ஒர்க் ஆரம்பிச்சதும் என்ன பண்ணுவோம், ஓகே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். சிலரு லவ் பண்ணவங்க, அவங்கள நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா, ஃபேமிலிக்கும் பிடிச்சிருந்தா, நம்ம எல்லாரும் அரேஞ்ச் மேரேஜா மாத்தி மேரேஜ் பண்ணி வச்சுருவோம். ஆனா, சிலர் என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதனால நான் சொல்ல மாட்டேன். நமக்கு 5 குழந்தைங்கள இருந்தாலும், சேம் எக்ஸாம்பிள் எடுத்துங்க நம்ம கையில 5 விரல் இருந்தா 5ம் 5 விதமா தான் இருக்கும். அதுபோல தான் சில குழந்தைங்க நல்லா இருக்கலாம். சில குழந்தைங்க கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அவங்களோட லெவல்ல. ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் சமமா பேரண்ட் என்ன பண்ணுவோம், ஓ! எனக்கு எல்லா குழந்தைங்க ஆனா பேரண்ட்ஸோட ஹார்ட்டுக்கு எல்லாம் ஒரே லெவல்ல தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அந்த குழந்தை பெருசா இருக்குன்னு நெனச்சா கூட, ஆனா நம்மளோட ஹார்ட் அக்செப்ட் பண்ணாது. எனக்கு என் குழந்தைங்க எல்லாம் ஒரே லெவல்ல தான். அப்படிதான் முக்காவாசி பேரண்ட்ஸ் நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா? அதுபோல தான் ஆ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைங்களுக்கு அவங்க லெவலுக்குள்ள பொண்ண பார்த்து, இல்ல பையன பார்த்து மேரேஜ் பண்ணி அவங்க வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம பார்ப்போம் இல்லையா? அதுதானே ஒரு சராசரி மனுஷனோட ஒரு ஆசை, ஏக்கம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு ஒரு விருப்பம் இதுதானே. ஆனா, இதுல ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர பார்த்தேங்க. அவரு நானு அவர பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி வாக்குல அவரோட ஸ்டோரிய உங்ககிட்ட சொல்லப் போறேன். இப்ப நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எ அந்த கதை நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதேதாங்க. அப்போ அவரோட ஸ்டோரிய படிக்கும்போது நான் ஒன் டே ஐசியூல வேலை செஞ்சுட்டுருக்கும்போது, ஒரு பேஷண்ட் 40 இயர்ஸ்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்ப நம்ம 40 இயர்ஸ்ல ஐசியூல அட்மிட் ஆயிருக்கும்போது, நம்ம யோசிப்போம் இல்லையா? என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல தான். அப்ப அப்ப அவங்க எனக்கு பேஷண்ட்டா கிடைக்கும்போது, அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். அப்ப விசிட்டிங் ஹவர்ஸ் வரும்போது, அவங்கள பார்க்கறதுக்கு நான் நினைச்சேன், சரி அவங்க ஃபேமிலி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் படிக்கும்போது, அவங்க பேரண்ட்ஸு, அவங்க அம்மாவும், அப்பாவும் அந்த பொண்ண பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் ஆஃப் கின் யாருன்னு சொல்லி, அவங்க கிட்ட மட்டும் தான் அன்னைக்கு நடந்ததெல்லாம் நாங்க சொல்ல முடியும். அதுபோல இவருகிட்ட நானு கேட்கும்போது, அப்ப நெக்ஸ்ட் ஆஃப் கின்ல ரெக்கார்ட்லயும் அவங்க பேர் இருந்ததால, ஓகே அவங்க கிட்ட அப்ப அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, "அப்ப எப்படி உங்களுக்கு இன்னும் எத்தன குழந்தைங்க இருக்குது?" அப்படின்னு "பிள்ளைங்க இருக்கிறாங்க" அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "எனக்கு இதே போல தான் இன்னும் 2 ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்காங்க. மொத்தம் எனக்கு 3 குழந்தைங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அவங்க ஒய்ஃபும் அவங்க பக்கத்துல இருந்தாங்க. அவரு சொன்னாரு, "எனக்கே ஒரு 78 வயசு ஆகுதுங்க. என் ஒய்ஃப்க்கு 75 ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு, ஆ அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். இந்த இந்த கதைய அவர்கிட்ட நான் கேட்கறதுக்கு முன்னாடி, அவரும் எல்லாரும் ஒரு சராசரி மனிதன ஆங்கிள்ல தான் அவர்ட்ட நான் கொஸ்டின் நார்மலா கேட்டுட்டு இருக்கும்போது கேட்டேங்க. ஆனா, அத எண்ட் ஆஃப் அவரு இந்த ஸ்டோரிய முடிக்கும்போது, அவரு என்னோட கண்ணுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மால அ கண்ணுக்கு பட்டாருங்க. அத தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அம்
அவரு அப்ப ஸ்டோரி ஆரம்பிச்சாருங்க. என் ஒய்ஃபு நாங்க 2 பேரும் லவ் மேரேஜு. ஆனா, என் ஒய்ஃப் வந்து என்னோட கசின் தான். நாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் நாங்க புடிச்சிருந்ததால பேரண்ட்ஸ்ட்ட சொல்லி எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மேரேஜ் நல்லா நடந்துச்சு. எல்லாம் முடிஞ்சுச்சு. ஆனா, அப்புறம் நம்ப ஒண்ணா இருக்கும்போது தானே ஒருத்தவங்களோட அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு வீடு, இவங்க ஒரு வீடு. ஆனா, அந்த பார்க்குற கொஞ்ச நேரம் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆனா, இப்போ ஒரே வீட்ல 2 பேரும் இருக்கும்போது தானே அவங்களோட உண்மை நேச்சர் தெரியும். என்னன்னு தெரியும். அவங்களுக்கு என்ன அவங்களோட உண்மையான குணம் தெரியும் இல்லைங்களா? அப்ப அவரு பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் சில நாள் வந்து ரொம்ப காமா அமைதியா இருப்பாங்களாம். சில நாள் வந்து ரொம்ப அக்ரசிவ் பிஹேவியர்ல இருப்பாங்களாம். சில நாளு பயங்கர மூடியா போயிடுவாங்களாம். டிப்ரஷன் கைண்ட் ஆஃப் அந்த மாரி போயிடுவாங்களாம். அதனால அவருக்கு புரியல ஸ்டார்ட்டிங்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, திருப்பி என்னதான் அப்படின்னு பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு, திருப்பி டாக்டர்ட்டலாம் அழைச்சுட்டு போய் இதெல்லாம் காமிச்சுட்டு, ப்ளஸ் பார்த்தாலும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தாங்கன்னா, அவங்க ஃபேமிலி எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது, அவங்களோட ஃபேமிலில அது மாரி அவங்களோட பிரதருக்கு அவங்க மாரி அந்த இது வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில அவருக்கு புரிஞ்சிருச்சு இட்ஸ் a ஜெனடிக் ப்ராப்ளம். அ அதனால நம்ப ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அப்படியே வாழ ஆரம்பிச்சுட்டாருங்க. அ அப்புறம் ஆனாலும் அவங்க ஒய்ஃப நல்லா பார்த்துக்கிறது, அவரு வேலைக்கு போறது. இன்னமும் ஆனா அவரு 78ன்னு சொல்றேன் இல்லைங்களா? அவரு இன்னும் வேலைக்கு போய்க்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க, 3 குழந்தைங்க. அவங்களும் ஓரளவுக்கு வந்து படிச்சு ஸ்கூல் ஏஜ், காலேஜ் எல்லாம் வரும்போது, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நல்லா பார்க்கும்போது, அவங்களுக்கும் அவங்கள ஒய்ஃபோட கேரக்டர் அப்படியே 3 பேருக்கும் அதே மாரியே இருக்க ஆரம்பிச்சுதாங்க. அப்ப அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், அப்புறம் அதையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அவர் லைஃப ஓகே. இனி ஃபாதரா நான் என்ன பண்ணணும்? அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நல்ல எதுவும் குறை இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆங்கிள்ல அவரு போக ஆரம்பிச்சாரு. லைஃப ஓட்ட ஆரம்பிச்சாருங்க. அப்ப ஒரு கட்டத்துல வரும்போது, அப்புறம் கல்யாணம் அப்படின்னு வரும்போது, அவங்கவங்களும் அவங்களுக்குள்ள பாய் ஃப்ரெண்டு ப்ளஸ் மேரேஜ் இது மாரிலாம் வரும்போது, அப்ப வந்து என்ன பண்ணுவாராம், இந்த நேரத்துல தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் நானே எனக்கு இப்படி ஒரு அப்பாவா 2 ஆங்கிள்லயும் தோண ஆரம்பிச்சுச்சு. அ போயி அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்குள்ள பாய் ஃப்ரெண்ட் அவங்க பையனுக்குள்ள கேர்ள் ஃப்ரெண்ட்ட போயிட்டு அத வந்து சொல்லுவாராம். "இதுதான் என்னோட குடும்பம். இப்படிதான் இவங்க வளர்ந்தாங்க." அப்படின்னு அவங்களோட உண்மையான தன்மைய வந்து அப்ப சொல்லுவாராம். அப்ப சொன்னதும், "உங்களுக்கு புடிச்சிருந்தா கன்டின்யூ பண்ணுங்க. இல்லன்னா, நான் அது சொல்லல. ஆனா இதுதான் உண்மை." அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாராம். இது போல 3 குழந்தைக்கும் 3 பிள்ளைங்களுக்கும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப சொல்லி முடிச்சுட்டு, அப்ப கொஞ்ச நாள் அவங்கலாம் இருந்துட்டு, அப்புறம் அவங்கவங்களும் விலகிப்பாங்களாம். அப்பயும் சொல்லுவாராம், "நான் சொல்லிட்டேன். ஆனா உங்க இஷ்டம். அதுக்கு மேல நீங்க வாழறதுன்னா வாழுங்க." அப்படின்னே சொல்லிருவாராம். ஆனா கொஞ்ச நாள் எல்லாரும் அவங்கலாம் இருந்துட்டு, அப்புறம் அவங்கவங்களும் பிரிஞ்சுருவாங்க. மேரேஜ்ன்னு யாருக்கும் எதுவும் ஆகல. இப்படியே தான் அவங்களோட காலம். இப்ப இதே மாரி இருக்கப்ப, அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது, அவங்க நார்மல் தன்மையிலிருந்து அடுத்த தன்மைக்கு போம்போது தான் இவங்க ஐசியூல அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்ப இவர பத்தி நான் வந்து நல்லதா நெனைக்கிறதா, கெட்டதா நெனைக்கிறதா, எனக்கே ஒரு கன்ஃப்யூஷனா அப்ப இருந்துச்சு. எனக்கு இவரு ஏன் கல்யாணம் ஆயிருந்தா, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்திருந்தா சரியா ஆயிருக்குமே! நானும் ஒரு சராசரி மனுஷன் தானுங்களே! அப்ப எனக்கு அது மாரி எனக்குள்ளேயே பல கொஸ்டின் ஓட ஆரம்பிச்சுச்சு. அப்ப அவர்கிட்ட, "ஏங்க அப்படி நடத்துறதுக்கு பதில் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன்." "இல்லம்மா, நானும் அப்படிதான் நெனச்சு என் ஒய்ஃப்க்கு எனக்கு தெரியல. இருந்தாலும் அ நான் புரிஞ்சுகிட்டு அப்புறம் நான் படிச்ச, ரிசர்ச் பண்ணுன எல்லாமே அது ஹெரிடிட்டி மாரி தான் இருந்துச்சு. அதனால தான் இப்ப வந்து நான் கஷ்டம்ன்னு அத சொல்லல. இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா ஸ்டார்ட்டிங் எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் இந்த வாழ்க்கைய ஓடி இருக்கிற காலத்த முடிச்சுட்டு அவங்களையும் நல்லபடியா அனுப்பி வைக்கணுங்கிறது தான் என்னோட இது. இது போய் இந்த ஜெனரேஷன் அப்படியே எனக்கு கன்டின்யூ வேணாம். இந்த சொசைட்டி வந்து இதே மாரியே இருந்துக்கிட்டு, அவங்களுக்கு கஷ்டத்த குடுக்கறது எனக்கு புடிக்கல. நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொன்னாருங்க. இத வந்து எனக்கு கோவமும் வந்துச்சு. ஆனா, அவரு சொன்ன விதம் வந்து ஒரு தெளிவு இருந்துச்சு. அவரோட வார்த்தையில ஒரு தெளிவு இருந்துச்சு. இல்ல இந்த சொசைட்டிக்கு இது மாரி மக்கள் இனி வேணாம். அப்படின்னு சொன்ன அந்த தெளிவு தான் எனக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் அவரு சூப்பர் ஹீரோவா இருந்தாருங்க.
இது மாரி எத்தன பேரண்ட்ஸ் நம்ம நெனைப்போம். நான் நெனைக்கலங்க. அது மாரி ஆனா அவரு நெனச்சாருங்க. அது மாரி ஒரு சொசைட்டிக்கு இந்த மாரி வேணான்னு ஒரு அந்த அளவு தெளிவா இருக்கிற மனுஷன், என் கண்ணு முன்னாடி சூப்பர் ஹீரோவா, மாமனிதரா தெரிஞ்சாரு. இது போல நம்ம எத்தன பேரு நம்ம வாழ்க்கையில இந்த மாரி சம்பவம் பலருடைய வாழ்க்கையில, பல குழந்தைங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா, அது அதுவும் அவங்கவங்களோட இஷ்டப்படி தான் இது நடக்கும் இல்லையா? ஆனா, எனக்கு இத எப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா, அன்னைக்கு அவரு எனக்கு சூப்பர் ஹீரோவா இருந்தாரு என்பத சொல்லி முடிக்கிறேன். நீங்களும் யோசியுங்க. நீங்கலாம் எப்படி உங்க குழந்தைங்க, உங்க பேரண்ட்ஸு எப்படி உங்கள வழிநடத்துனாங்கன்னும்போது, எது நமக்கு நான் என்னோட ஸ்டோரியே அப்படிதான். நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்டோரியிலயும், நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு, உலகத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில ஹெல்ப் பண்ற மாரி இருக்கிற ஸ்டோரிய தான் சொல்லுவேன். இவரோட ஸ்டோரி வந்து சொசைட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது தெளிவான சிந்தனையோட. அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் இதுபோல ஒரு ஸ்டோரியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.